டிஆர் பாலு பேசினது மாதிரி மடத்தனம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு ஒரு அவையில் இருந்து ஒரு அமைச்சரை பார்த்து இதுக்கு முன்னாடி இப்படி கேட்ட வரலாறுலாம் கிடையாது. அதுவும் ஒரு 8.5 கோடி தமிழக மக்களுடைய பிரதிநிதி ஒரே ஒரு மத்திய அமைச்சர் தான் இருக்கார். அவர் பாஜக அமைச்சருங்கிறது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதி ஒரு அமைச்சர், அப்புறம் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிரதிநிதிங்கிற ஒரு அமைச்சர். அதுலேயும் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பது போல் 25 வருஷமாக ஒரு அருந்ததியர் அமைச்சரானதே கிடையாது. கடந்த 25 வருஷம் பார்க்குறோம். இன்றைக்கு முருகன் அவர்கள் ஆயிருக்காங்க. தமிழகம் கொண்டாடுகிற ஒரு அமைச்சரை இவர் அன்ஃபிட்டுன்னு சொல்கிறது. சரி, திருப்பி ஏதோ சமாதானம் பேச போகிற மாதிரி அடுத்த டைலாக் போகிறாருன்னு பார்த்தா பாலிடிக்ஸுக்கே லாய்க்கு இல்லைன்னு திருப்பி சொல்கிறதுலாம் திமிரு சார். அது திமுகவுடைய ஆணவம். இது டிஆர் பாலுடைய கருத்து இல்லை, முதலமைச்சர் சொல்கிற கருத்தாக தான் நாங்கள் பார்க்குறோம். டிஆர் பாலுடைய ஆணவமான பேச்சை தான் இது பார்க்குறோம். தமிழக மக்கள் வேதனையோட பார்க்குறாங்க. அதிகார கைக்கு வந்தால் இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்கிறதுக்கு டிஆர் பாலுடைய பேச்சு ஒரு எடுத்துக்காட்டு. சார், ஜெயக்குமார் நேரத்துக்கு ஒன்று பேசுவார் சார். காலையில் ஒன்று பேசுவார், சாயந்தரம் ஒன்று பேசுவார். செல்லூர் ராஜு ஒன்று பேசுவார், முனிசாமி ஒன்று பேசுவார், அந்த கட்சியில் சிவி சண்முகம் ஒன்று பேசுவார். எடப்பாடி பேசுகிறாரான்னு பார்ப்போம். ரெண்டாவது, எங்களுக்கு பாஜகவுக்கு 39 தொகுதியிலையும் பொறுப்பாளர்கள் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தமிழக பாஜக தயாராக இருக்கு. எல்லா வார்டுகள்லையும் கிளைகள்லையும் பூத்துகளையும் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு எதை பற்றி கவலை இல்லை, களத்தில் நாங்கள் தயாராக இருக்கோம். கூட்டணிங்கிறது இது தேசிய அளவிலான தேர்தல். தேசிய அளவில் ஒரு திட்டமிடல் இருக்கும், செயல் திட்டம் இருக்கும். அது அவங்க அங்கே இருக்கிற அகில இந்திய தலைவர் சொல்லுவாங்க, எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை கேட்பாங்க, எங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. எடப்பாடி அவர்கள் பேசுகிறாங்க, அவங்க எப்போ தான் சார் புதுசாக பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்கணும். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை சார். இது அவங்கள்ட்ட கேட்போம் சார். எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கூட்டணி என்பது இது தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு சார். சென்னை மாநகராட்சி பொறுப்பாளர் நாங்கள் 2 பேர் இருந்தோம். என்ன நடந்துச்சு? தலைவர் சொன்னால் நாங்கள் தனியாக நிற்கிறோம். தனியாக நின்னோம், 2 இடத்துல நின்னோம். 19 இடத்துல அதிமுக 3வது இடம், 19 இடத்துல அதிமுக 3வது இடம். 1 சீட் நாங்கள் ஜெயித்தோம். அதில் ஒன்று சுயேட்சையாக ஜெயித்தவர் எங்களோட தான் இருக்கார், லியோ சுந்தரம். அதுதான் இன்றைக்கு இருக்கிற தமிழகத்தினுடைய கள நிலவரம். கடந்த தேர்தல் ரீசெண்டாக நடந்த தேர்தல் நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் தேர்தலுக்கு தயாராக இருக்கோம். இது உள்ளாட்சி தேர்தலோ தமிழ்நாட்டு தேர்தலோ இல்லை, அகில இந்திய தேர்தல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாவது ஜெயிப்பது இந்திய மக்கள் உறுதிப்படுத்திட்டாங்க. அவங்கள யாரெல்லாம் பிரதமராக வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் கூட்டணிக்கு வரலான்னு எங்கள் தலைவர் 2 நாளைக்கு முன்னாடி தான் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க? இது அகில இந்திய தலைவர்கள், அகில இந்திய செயல்பாடு, தேசிய அளவிலான தேர்தல், அவங்க வழிகாட்டுதலுக்கு நாங்கள் காத்திருக்கோம். இவங்க எப்போ போல பேசுகிறவங்க பேசுகிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நிச்சயமாக இருக்குது சார், கண்டிப்பாக சந்திக்கிற வாய்ப்பு இருக்கும். சந்திக்க விரும்புகிறவங்களும் சந்திப்பாங்க. அது எங்கள் தலைவர் அண்ணாமலைக்கு தெரியும். 11ஆம் தேதி கூட்டத்திலே ஒரு சில கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் மேடையில் பேச இருக்காங்க. சார், இது புதுசா சார். சார், 3ஆம் தரம், கீழ்த்தரம், தாழ்த்தப்பட்ட தரம்னு தயாநிதி மாறன் பேசலையா? RS பாரதி நீதிபதிகளுக்கெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சைன்னு பேசலையா? சார், இவங்க வழக்கமாக பேசுகிறேன் சார். நாட் ஓன்லி இது புதுசு இல்லை சார். சார், அவர் சீப்பான ஆள் தான் சார். சீப்பான ஆள் தானே சார் சீப்பாக நடந்துக்கிறாரு. ஒருத்தர் நடைமுறையில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பொறுத்தா சார் அவங்க தகுதியை நிர்ணயிக்க முடியும். டிஆர் பாலோட தகுதி அவ்வளோதான் சார்.